Hi friends, welcome to Maisha Vlogs. Maisha Vlogs subscribe பண்ணுங்க. இப்போ எங்கள் ஆச்சி வீட்டில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலை பார்க்கலான்னு நாங்கள் பார்க்கலாம். முதல்ல துணி அலசிக்கலாம். எங்கள் அம்மா துவைக்கிறாங்க. எங்கள் ஆச்சி வீட்டில் தான் வேலை ரொம்ப இருக்கும். இந்த இடத்துல தான் துவைப்போம். எங்கள் ஆச்சி ஒத்தியில் பார்க்கும். நாங்கள் துணி அலசியாச்சு, வாங்க காய போட்டுக்கலாம். எங்கள் அக்கா இப்போ தான் எழுந்திரிச்சா, துணி எழுந்திரிச்சி வந்து காய போடுறான். ஒன்று ஒன்றா காய போட்டுக்கலாம். அதுக்குள்ளே ஆட்டுக்குட்டி பார்க்கலாம். ஆட்டுக்குட்டி அவுத்து விட்டுக்கலாம். இப்போ ஆட்டுக்குட்டியை அவுத்தோடனே அரிசி கூட்டமாக திங்குது. ஒரு இது மட்டும் தண்ணி குடிக்கி. அரிசி தான் ரொம்ப திங்கும், தினமும் திங்கும். பத்திரமா பார்க்கணும். அதை இப்போ பற்றி விட்டா மேய்ஞ்சுக்குறோம். எங்கள் வீட்டு பின்னாடியே பற்றி விட்டா மேய்ஞ்சிரும். மேய்ஞ்சிட்டு அதுவாக வந்துடும். நாங்கள் பற்றி விட்டு வீட்டுக்கு வந்துடும், அதுவாக வந்துடும். பற்றி விட்டுக்கலாம். ஆட்டு விட்டுலாம் போகவே போகாது, வீட்டிலையே இருக்கும். வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும் அரிசி திங்கிறதுக்கு. எங்கள் 5 மேலே பற்றி விடுவாங்க. ஒரு ஆடு, இந்த ஒரு ஆடு மட்டும் போகவே போகாது. பற்றி விட்டுக்கலாம். இதான் எங்கள் வீட்டு பின்னாடி போகிற வழி. இப்படி பற்றி விட்டால் போயிட்டு வந்துடும், மேய்ஞ்சிட்டு வந்துடும். இப்போ ஆடு ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ ஆடு போனதுக்கப்புறம் தொழுவு கூட்டிக்கலாம். நாங்கள் பார்க்கலாம். பெரிய தொழுவு நான் தான் என்னை கூட்டுறேன். டெய்லி நான் தான் கூட்டுவேன். லீவுக்கு போனால் நான் தான் கூட்டுவேன், இல்லைன்னா எங்கள் தாத்தா கூட்டும். கூட்டி க்ளீனாக வச்சிடணும். எப்பெல்லாம் மேய போதோ அப்போல்லாம் கூட்டிடணும். வந்தானே உள்ளே கிடச்சிடும். சுற்றி கம்பி வேலை போட்டிருக்கோம். தொழுவுக்கு பின்னாடி தான் காடு இருக்குது. இப்போ கோழி பார்க்கலாம். எங்கள் பக்கத்து வீட்டு மேலே இருக்குது கோழி. ஆடு மேய்ஞ்சிட்டு வந்தோன்னே அரிசியை தான் திங்கும். இது லட்சுமண் செம்பரி ஆடு. அதெல்லாம் குட்டீஸ். அரிசி எங்கடா கிடக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கு. கோழிக்கு போடுற அரிசியெல்லாம் ஆடு தான் திங்கும், கோழி திங்காது. ஆட்டுக்குட்டி பார்த்தினா மாடி போகும். 2 ஆடு மட்டும் மாடி போகும், என்னன்னு தெரியல. அடைச்சிக்கலாம். மாடியில் லட்சுமணும் குட்டியும் இருக்கும். ரெண்டுமே சொன்னதே கேட்காது. இதான் மாடி போகிற வழி. இந்த இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, முக்கில் போய் மேலே இருக்குது. கொடிக்காய் மரம் இருக்குது. அதைத்தான் எப்போ பார்த்தாலும் திண்டுக்கிட்டே இருக்கும். மேலே கீழே விழுந்துடக்கூடாதுல, அதனால பற்றி அடைச்சிரும். பற்றிட்டோம். பற்றினோடனே போகும். அந்த செம்பரி ஆடு முட்டும். இப்போ தான் முட்டை ஆரம்பிக்கும். பத்துனா ஒழுங்காகவே போகாது, சுற்றிக்கிட்டே ஒரு வீட்டை போகவே மாட்டேங்குது. இந்த ஆடு லட்சுமணு இதான் எங்கள் தொழுவு அடைச்சிட்டா.
அடைச்சிட்டாலே எல்லாம் ஊற்று ஊற்று பார்க்கும் எப்போ தான் வெளியே போவேன்னு. இது வந்து என் பாப்பா அச்சுக்குட்டி அஸ்விதா. நான் சைக்கிள் வாங்கிட்டேன், அதனால அழுகுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் சைக்கிள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிளில் உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து என்கிட்ட லைட்டு கொடுத்துட்டா. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மாங்காய் சாப்பிட்றோம் பாருங்க. மற்றபடி உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் மிஸ் பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அதலக்காய். இப்போ வந்து இந்த எங்கள் சைடு ஃபுல்லும் காட்டில் இருக்கும். மழை காலனால இது காட்டில் தன்னால் வளரும். எங்கள் அக்கா உரிச்சுக்கிட்டு இருக்கா. இது ஒன்று உடம்புக்கு நல்லது, ஆனால் கசப்பு. ஆனால் வதக்கி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் 1000 போர் அடிக்க ரொம்ப நேரம் ஆகும். ஒன்றா ஆயணும். இப்போ ஆஞ்சாச்சு. இப்போ வந்து ஈவினிங் வந்து முத்தம் தொளிச்சு கூட்டிக்கலாம். நான் தான் கூட்டிக்கிறேன். தொளிக்கிறதெல்லாம் ஜாலியாக இருக்கும். எங்கள் ஆச்சி வந்தானே தண்ணி எதுக்கு விட்டுறேன்னு வைவா. ஆச்சி ஊருக்கு போனால் ஜாலியாக இருக்கும், ஆனால் வேலை தான் கொடுப்போம். நானாக தான் வேலை செய்வேன். எங்கள் ஆச்சி ஆடு மேய்க்க போயிடும், எங்கள் தாத்தா காட்டுக்கு போயிடும், எங்கள் அக்கா விளையாட போயிடுவா, டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆகாசு எங்கள் அண்ணன் கபடி விளையாட போயிடுவான். நான் தான் இருப்பேன், அதை நான் தான் சொல்லிடுவேன். இவங்க தான் எங்கள் ஆச்சி. எப்பயும் காலையில் பால் கொடுக்க வந்துடுவாங்க. உருளைக்கிழங்கு ரசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.